சண்டே ஈவினிங் போல் கிச்சனுக்குள்ளே ஒரு அட்டண்டன்ஸை போட்டாச்சு. காலையில் 11 போல் சமைக்க ஆரம்பிச்சுட்டு மார்க்கெட்டுக்கு கிளம்பிட்டோம் இல்லையா. ஸோ தட் க்ளீனிங் வேலையெல்லாம் அப்படியே பெண்டிங் ஆகிடுச்சு. அதனால் க்ளீனிங் வேலையெல்லாம் கம்ப்ளீட் பண்ணிடலான்னு சொல்லிட்டு கிச்சனுக்குள்ளே வந்தாச்சு. இஞ்சி மார்க்கெட்லேருந்து வாங்கிட்டு வந்திருந்தேன். ரொம்ப மண்ணாக இருந்தது அப்படிங்கிறதுனால அதை அலசி வச்சுருந்தேன். அதுவும் நல்லா காஞ்சிடுச்சு. எடுத்து ஃப்ரிட்ஜில் ஸ்டோர் பண்ணியாச்சு. காலையில் வச்சுருந்த காலைக்குழம்பு கொஞ்சம் மிச்சமாயிடுச்சு. அதனால் அதையும் எடுத்து ஒரு பாத்திரத்தில் எடுத்து மாற்றி வச்சாச்சு. இப்போ சாப்பிட்றத விட நாள் வச்சு அடுத்த நாள் காலையில் அந்த குழம்ப சாப்பிட்டா அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும். அதை மிஸ் பண்ண முடியாது இல்லையா. அதனால் அந்த குழம்பு நல்லா பத்திரமா உண்டியல் காசு சேர்க்குற மாதிரி சேவ் பண்ணி வச்சாச்சு. ரோஜா பூ எல்லாமே கவரில் இருந்தது ஃப்ரிட்ஜில். அது பார்க்குறதுக்கே என்னமோ மாதிரி இருந்தது. சரி, இந்த டேட்ஸ் வாங்கின டப்பா ஒரு 4-5 டப்பா சும்மாவே இருந்தது. இதில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிடலான்னு சொல்லிட்டு இருந்த பூவை எல்லாத்தையுமே டப்பாவில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணி கொண்டு போய் ஃப்ரிட்ஜில் வச்சாச்சு. இப்போ பார்க்குறதுக்கு கொஞ்சம் நீட்டாக இருக்குது ஃப்ரிட்ஜு. சின்ன சின்ன வேலைங்களை கம்ப்ளீட் பண்ணாலே மனசு ரொம்ப சாட்டிஸ்ஃபைடாக ரிலாக்ஸ்டாக ஆகிடுது.